ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பூமி போலவே பொறுமைசாலின்னு பேர் எடுத்த ரிஷபராசிக்காரங்க எப்படிங்க, பூமியினோட ஆழம் மாதிரி தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கடியில் எத்தனை சக்தி இருக்குது தெரியுமா? இது ஒரு ராசியாங்க, இது ஒரு பாறை மாதிரி மெதுவாக நகருங்க. ஆனால் ஒரு நாள் உலகத்தையே உலுக்கி எடுத்துரும். நம்மளோட அதிபதி சுக்கிரனுங்க. அதிபதியோட குணம் என்ன? அன்புக்கு, அழகிற்கு, செல்வத்திற்கு, கலைக்கு, பொறுமைக்கு, வாழ்க்கையோட சுகபோகங்களுக்கு பொறுப்பாளிங்க. ரிஷபம் உருவாகிறதே கஷ்டத்தில் இருந்து தாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கலையை கற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கலையோட சிறப்பை வெளிப்படுத்துகிறப்போ மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கை ஒரு கலை போல. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அமைதியாக இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, உடனே உடஞ்சி போகிறது கிடையாது. மெதுவாக தாங்கி அடங்கி போய் பின்னாடி வெடித்து வெற்றி அடையக்கூடியவங்க. அவங்களோட குணநலன் பார்த்தோன்னா மனசு உறுதியானது. தீர்மானம் மெதுவாக தான் வரும், ஆனால் உறுதியாக வரும். உங்களை பார்த்து பல பேருக்கு பொறாமைங்க. சாமி, இவங்களுடைய நிலையில் நம்ம இருந்தால் நம்ம என்றைக்கோ வாழ்க்கையை முடிச்சிருப்போம் அப்படி கூட யோசிப்பாங்க. மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனசு, உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி பிறவியிலேயே இருக்குங்க. வெளியில் அமைதி, உள்ளுக்குள்ள ஒரு அணையாத நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ரிஷபம் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சண்டை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தொடங்கிட்டாங்க அப்படின்னா நிறுத்தவே முடியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியான வீரன். இப்போது இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாவம், நல்லா இருக்கான்ப்பா, நான் என்ன பாவம் பண்ணேன், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு ரிஷபத்துடைய மனசில் கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்லுவாங்க? நான் சொல்கிறேங்க. ரிஷபராசி நல்லவங்க, ஆனால் அழுறது ஏங்க? இது எல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விகள். நல்லவன் கஷ்டப்படுறது ஏன், கெட்டவன் சிரிக்கிறது ஏன், இதுதான் ஒவ்வொரு ரிஷபத்தோட கேள்வியாக இருக்குதுங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசோட ராசி. இவங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க, கனவுல கூட. ஆனால் எல்லாருமே இவங்களை ஏமாற்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ரிஷபம் செஞ்ச நல்லது கூட இவங்களுக்கு சில சமயம் பாவமாக மாறி இவங்களையே சோதிக்குங்க. இது இவங்களுடைய கர்மங்க. இவங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அதற்கான பலன் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த தாமதமான பலன்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்குங்க. கெட்டவனுக்கு வரக்கூடியது ஈஸியாக வருது, சீக்கிரமாக கிடைக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா கண்ணை மிக்கக்கூடிய நேரத்தில் மின்னல் மாதிரி மறைஞ்சிடும். மின்னும் போது நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷம், சரிங்களா, வெளி தோற்றத்திற்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும். உள்ளுக்குள்ளே அவங்களும் கஷ்டப்பட தான் ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக கடவுள் ரிஷபத்திற்கு தாமதத்தை கொடுக்குறாரு, ஆனால் தோல்வியை கொடுக்க மாட்டாருங்க. இது ரிஷபத்தோட வாழ்க்கையின் பரம ரகசியம் இதுதான். இப்போ நீ எவ்வளவு வேணால் நீங்கள் கஷ்டப்படுங்க, நீங்கள் கடங்கார ஆயிரு, ஏமாளி ஆயிரு, ஒன்றுமே இல்லாமல் இரு, ஒத்த பைசா கூட கையில் இல்லைமான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இது நிரந்தரம் இல்லைங்க. நிலையான வளர்ச்சியை நீங்களும் உயர்ந்த நிலைக்கு போகிறது உறுதி. எப்பமா வாழ்க்கையில் நான் நல்லா இருக்க போகிறேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எளிதாக எதுவுமே பெற மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கையால் உருவாக்குவீங்க. மற்றவங்க அடைஞ்சதை நீங்கள் அடையிறதுக்கு சொந்த முயற்சியால் மட்டும்தாங்க இருக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்கிறது மற்றவங்களால கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம் ஒரு விஷயம் தேடுது அப்படின்னா நிலச்சிருக்கிற மாதிரி தான் தேடுவீங்க. அது உறவாகட்டும், வேலையாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எல்லாமே தற்காலிகமான விஷயங்க. அதில் அக்கறை கிடையாது. நிரந்தரமாக எந்த விஷயம் எனக்கு கூட இருக்கும் அதுதான் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மாதிரி மெதுவாக வளர்ந்தாலுமே உங்களுடைய நிழல் பெருசுங்க.
ரிஷபம் வந்து பேசுகிறது மெதுவாக இருக்கும், ஆனால் ஆழமாக பேசுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக காட்ட தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகள் நிறைய இருக்கும். அது பாசத்தையும் நேசத்தையும் இவங்களுக்கு வந்து பகட்டா வெளியே காட்ட தெரியாது, உள்ளுக்குள்ள மட்டும் இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த சினிமாவில் பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியாது. ரொம்ப ஆத்ம உயிருங்க இவங்க. யாருக்குமே ஒரு வார்த்தையால் கூட மனசு வந்து நோகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், அந்த மாதிரி என்னையும் யாருமே காயப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த உலகம் அப்படிங்கிறது ரிஷபம் வந்துட்டு இவரோட கொள்கையில் சிறப்பாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல. ஆனால் இந்த உலகமே சேர்ந்து ரிஷபத்தை வந்து அழ வச்சுட்டு இருக்குங்க. அழ வச்சு இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ரிஷபத்தோட வெற்றி என்ன தெரியுமா? ரிஷபம் சிரிப்பாக கிடையாதுங்க, இவங்களுடைய தைரியம் தான் இவங்களுடைய சிறப்புங்க. ரிஷபம் அப்படின்னாவே காளமாடு, அமைதியாக உழைக்கும். ஆனால் யாராவது அதை கெடுக்க நினச்சா அது வெடிக்குங்க. இதுதான் ரிஷபத்தோட இயல்பு. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒதுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு வந்து ரெடியாக தான் இருக்கும். அன்னைக்கு இருக்குது இவங்களுக்கு சிக்கிற நேரத்தில் செஞ்சு வச்சுவீங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபம் வந்து மனசுக்குள்ளே குமுறல் இருக்குது. என்னை எத்தனை பேர் காயப்படுத்துகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிறேன், ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்குது, வலி இருக்குல்ல, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அதுக்கு எல்லாமே பதில் இருக்குங்க. இதில் உங்களோட விதியின் ரகசியம் சொல்லட்டுமா? ரிஷபத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்குங்க. தாமதத்தோட சாபம் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமதப்பட்டு தான் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே பலன்கள் அப்படிங்கிறது தாமதமாக தாங்க நடக்கும். ஆனால் அதுவே உங்களுடைய பாக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க. இதை தான் நான் சொல்கிறது. நிறைய பேரோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ரிஷபராசி ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தாமதப்படுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு. ரிஷபம் கஷ்டத்தில் இருந்து தான் கற்றுக்குவீங்க, ஆனால் கற்றுக்கிட்டா அந்த வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிப்பீங்க. சொல்லப்போனால் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை வந்து வெறும் ஒரு பொருளாதாரமாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்த கலியுகத்தில் மனுஷங்க நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம சம்பாதிக்கணும், காசு பணம் சேர்க்கணும், சொத்து பத்து வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், பகட்டா சுற்றணும் அப்படி யோசிக்கிறேன் இல்லையா? அது வந்து ஒரு நாளும் கனவுல கூட ரிஷபராசி யோசிக்காதுங்க. ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், பாசம், நம்பிக்கை, இதுதான் உலகம். இவங்க வந்து ஒரு புண்ணிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆத்மாங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கஷ்டங்களை வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் ஒரு சிறப்பான அருளை கொடுத்துருக்கிறாரு, அதுதாங்க நம்பிக்கை வைக்கிறது. யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, கஷ்டமாக இருந்தால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம், கடவுள் நமக்கு துணை வரும். இந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தாங்க இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கடவுளே இவரோட நம்பிக்கையை பார்த்து வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ரிஷபத்திற்கு கடவுள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு நான் வந்து கண்ணீரை பரிசாக கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து உனக்கு தாமதம் இருக்குது, வருத்தப்படாத, அந்த தாமதம் உன்னோட வாழ்க்கையில் பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சொல்லப்போனால் இந்த ராசியில் பிறந்ததுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடசாலை மாதிரி, அது ஒரு ஸ்கூல் மாதிரி. இவன் கற்றுக்கிறது புத்தகத்திலிருந்து இல்லைங்க, இவங்களோட துன்பத்திலிருந்து. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே தனிமையோடு இருந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே பொறுப்புணர்ச்சி அதிகங்க. அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து நான் பெருசாகி இது எல்லாமே மாற்றுவேன் அப்படின்னு தீர்மானத்தோடு வளர்ந்துருக்கக்கூடிய ராசி. சின்ன வயசுலேயே ரிஷபம் பெரியவன் ஆனதும் மனசளவில் சிலருக்கு வந்து கல்வி இடையில் தடைப்பட்டிருக்கும். ஆனால் புத்தி வந்து அதை விட்டுருக்காதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வழிகாட்டுதல் அதை ஏற்றிருக்கணும் அப்படின்னா பெற்றவங்களை மதிப்பணும். படிப்போடு சேர்த்து கலை, இசை, கைவினை பொருட்கள் எல்லாமே கற்கிறது நல்லதுங்க, பூர்வ அவசியம். இதை வளர்த்துக்கிட்டா வெற்றி நிச்சயம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விவகாரங்களில் அதிகமாக ஏமாறுவீங்க. சிலர் வந்து வேலை தேடி கஷ்டப்படுவீங்க. சிலர் வந்து யாரையாவது நம்பி மனசு உடைஞ்சிருப்பீங்க.
ஆனால் அந்த துன்பம் உங்களை மாற்றி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆளுமை உள்ளவங்களாக மாற்றி இருக்கும். ரிஷபம் துன்பத்தில் தன்னோட அடையாளத்தை தேட முடியுங்க. சொல்லப்போனால் 19-30 வயசுக்குள்ளே நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போக முடியும், ஓகேங்களா, அது எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. அது ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு துருப்புச்சீட்டாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. காதலில் சோதனை வந்தாலுமே மனம் தளராதீங்க. உழைப்பை விற்றாதீங்க. உங்களுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இதோட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பு முனை காலம் பார்த்தா 30 வயசுக்கு மேலே 45க்குள்ள நல்ல உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம பண்பும் பழமையும் மிக்க ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மனவலிகள் உங்களுக்கு அதிகங்க. நம்பிக்கை உடைஞ்ச தருணங்கள் ரொம்ப அதிகங்க. யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு இப்போ தனிமையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. எங்களுக்கு அப்படி ஒரு காலமே இல்லையேம்மா, தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நரக வேதனை தான் இங்கே வாழ்க்கையாக இருக்குது இப்படி சொல்லுவீங்க. நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அணுவணுவாக உங்களை தொலைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நவக்கிரகங்களில் அதிக மதிப்பெண்களை கொண்ட முழு மங்கள சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய ஒரு பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்குதுங்க. தம்பி வேகமாக ஓடி வந்துரு, நான் கொஞ்சம் காலம்தான் கதவை திறந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷபத்திற்கு வழிகாட்டுறது யாரு அப்படின்னா, அதாவது குரு அதிசார பயணத்தோடு மெதுவாக கஷ்ட நஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வராருங்க. இந்த நொடியில் உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, அதே மாதிரி நீங்கள் தவறே செஞ்சதும் இல்லை, நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உழைச்சிங்க, பலன் இல்லை, தப்பே பண்ணலை, ஆனால் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்லையா? அப்படின்னா ரிஷபத்திற்கு அது கேள்விக்குறிதாங்க. கடந்த சில வருஷங்களாக இருக்கட்டும், இல்லை மாதங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் செலவு அதிகம், சேமிப்பு இல்லை, உழைப்பு அதிகம், பலன் இல்லை, உள்ளத்தில் நெருப்பு, வாய்ப்புகள் எல்லாமே கதவுக்கு வெளியே நிற்கிது. கதவை திறந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த முடியும். அந்தஸ்து இருந்தும் அதிர்ஷ்டம் தள்ளி நிற்கக்கூடிய நிலை, குடும்பத்தில் மனசோர்வு. ஆனாலும் இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை கண்டிப்பாக எனக்கு சரியாக மாறும் அப்படின்னா வாழ்க்கை உங்களை போட்டு துவைச்சிருச்சுங்க. மேலே சோதனை மேலே சோதனை. ஆனால் இப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, காலம் மாறுது. இருள் இருந்தால் அது வெளிச்சத்திற்கு தானங்க ஆகணும். ஸோ உண்மை அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் அது வெளியே வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க ரிஷபம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிச்சத்திற்கு வர போகிறீங்க. நல்ல பிரபலமாக ஆக போகிறீங்க. நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை பல பேர் தேடி பாராட்டுகளை தரக்கூடிய அளவுக்கு பேரும் புகழோட சிறப்பாக இருக்க போகிறீங்க. இப்போது அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வரதே அந்த அதிசார குரு தாங்க. இந்த ஒரு பயணம் உங்களுக்கு சொந்தத்தை மறுபடியும் கொடுக்க போகுது. உங்களுக்கு திரும்பவும் வெற்றி காலம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்குங்க. உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்க. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு உயர்வை நோக்கி பயணம் பண்ணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது என்ன? ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் இல்லை. உங்களுடைய தகுதியும் தராதரத்துக்கும் ஏதாவது சிறப்பாக இருந்துச்சா? இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஏதாவது கிடைச்சிதா? இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே உங்களை வந்து சேரப்போகுதுங்க. இது புதிய அதிர்ஷ்டத்தோட கதவை திறக்கக்கூடிய நேரம். இது வாழ்க்கையுடைய திசையும் சரி மாற்றக்கூடிய காலம். ஃபஸ்ட்டு இந்த அதிசார குரு என்ன செய்ய போகிறாரு, அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும், இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த துறைகளில் எந்தெந்த மாதிரியான உயர்வுகளை தரப்போகுது எல்லாமே இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறேங்க. இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அப்படின்னா உயர்ந்த அறிவும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வளர்ச்சியும் செல்வமும் தரக்கூடிய கிரகம். குருவை நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா தேவகுருன்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய அதிபதி என்னன்னா அசுரருடைய குரு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது இல்லைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க. உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் அசுரருடைய குருவாக இருக்கிறாரு. அசுரர்களுக்கு பொருத்தமான வேலைகளை, அதாவது சில வேலைகளை வந்து பார்ப்பாரு. ஆனால் குரு என்ன பண்ணுறாரு, தேவர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. அவர் வந்து நல்லது செய்யக்கூடியவர். இப்போ இந்த குரு வந்து இருள் சூழ்ந்த நேரத்தில் வழி காண்பிக்கக்கூடிய ஒளி மாதிரி உங்களுக்கு வராருங்க. ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு, ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒரு டார்ச் லைட் அடித்தோ இல்லை ஒரு பந்தமோ கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஆளாக குரு வராரு. அதிபதி சுக்கிர பகவான், அதை நான் மறுக்கலைங்க. ஆனாலும் குரு உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு. 2 கிரகங்களுக்குமே ஆகாதுன்னு யார் சொன்னால், குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தோஸ்து தாங்க. ஸோ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக மெதுவாக பலன் தரக்கூடியவர் தாங்க குரு. ஆனால் அந்த அதிசாரம் வரும்போது விரைவாக பலன் தருவார். இது ஒரு ரகசியம். குரு அதிசாரம் அப்படின்னா வாய்ப்பு வந்து காத்திருக்காதுங்க, நேரடியாக வாய்ப்பு வந்து உங்ககிட்ட நிற்கும். இதுதான் அர்த்தம். சாதாரண குரு காலத்தில் உழைப்பிற்கு பின்னாடி பலன் வருங்க. ஆனால் இந்த அதிசார காலத்தில் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும். புரியுதுங்களா? அதிசார குரு உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய இடத்துல நுழையிறாரு. குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பாவத்தையும் வருமான பாவத்தையும் வாய்ப்பு பாவத்தையும் குடும்ப பாவத்தையும் ஒளிர வைக்கும் திருஷ்டியையும் வீச போறாருங்க. திருஷ்டினா பார்வை. இதை வந்து நான் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா குருவோட திருஷ்டி பார்வை படக்கூடிய இடங்கள் என்ன, அதற்கான பலன் என்ன, அதை தொழில் பாவம்னு சொல்லிட்டேன். உயர்வு வரும், பதவியில் வளர்ச்சி வரும். ஒருவேளை நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருந்தால் அந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தொழில்னா நான் எல்லாமே சும்மா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், மளிகை கடை வச்சுருக்கேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா, அதில் வளர்ச்சி இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, இது எனக்கான பலனா, நான் இந்த மாதிரி ஆள், எனக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது, அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரிஷபராசிக்கு இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் வந்து பொருத்தமாகுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பணம் பாவம், பணம் தான் பெரிய பிரச்சனை. ரிஷபத்திற்கு பணம் இருக்கிற இடமே தெரியல, கடன் மட்டும் தலைக்கு மேலே இருக்குது. ஆனால் நமக்காக கடன் வாங்கலை, கௌரவத்துக்காக ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் கடன் வாங்கி கொடுத்து நடுவில் நின்று நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளோட அந்த பேரை காப்பாற்றுறதுக்கு மற்ற கடன் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இப்படி கடனால் சூழ்ச்சியால் மாட்டப்பட்டவங்க ரிஷபராசிக்காரங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கள் என்ன பண்ணுறாங்க, குருவோட பார்வையை அந்த பண பாவத்துக்கு பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் வருமானம் உயரும், கடன்கள் தீருங்க. அதே மாதிரி குடும்ப பாவம் அமைதி திரும்ப போகுதுங்க. உறவுகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். மதிப்பில்லாத மரியாதை இல்லாத குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நீ என்ன நான் என்ன, குடும்ப ரீதியாகவும் சரி, உடன்பிறப்புகள் வகையிலையும் சரி, பெற்றோர்கள் வகையிலையும் சரி, எல்லாமே இருக்குது.
இருக்குங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட பாவத்தை குரு பார்க்குறாரு. தடைகள் நீங்குது, வாய்ப்புகள் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய காலம். மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிற ராசிகளை விட முயற்சியில் விடாமுயற்சி, வாழ்க்கையில் அமைதி, நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையில் மாறப்போகுதுங்க. உறவுகளால் நம்பிக்கை திரும்ப கிடைக்க போகுது. உழைப்பில் நிலைத்த தன்மை, உழைப்பிற்கு உண்டான பலன், இந்த குணங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறது தான் இப்போ மெருகேற்ற மாதிரி சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த அதிசார குரு வரும்போது இதனோட பலன்கள் எல்லாமே வேகமாக மேலே வருங்க. பொதுவாக இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக பலனை கொடுக்க மாட்டாருங்க. அவர் உழைக்கிறவங்களை உயர்த்தக்கூடிய சக்தி தான். அதனால தான் அந்த அதிசார குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரப்பிரசாதம்னு சொல்கிறேன். இதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இப்போ ரிஷப ராசிக்காரங்க மாடு போல் உழைக்கக்கூடியவங்க. உங்களை பற்றி உங்களுடைய சின்னமே சொல்லுது காளமாடு. இப்போ யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு காளை இப்போ நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுது. தயாராக இரு, உயர்வை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்கள்